ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கொள்ளு வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறோம். அதாவது இப்போ கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வச்சு தான் இன்றைக்கி நம்ம 2 இது பண்ண போகிறோம். வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னொன்று முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். இது வந்து மைக்கு கேட்டேங்க, அதுக்கு இவ்வளோ பெருசு கொண்டு போட்டு விட்டு போயிட்டாங்க மைக்கை. இதுவே கழுத்து வலிக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு மைக் வாங்குற வரைக்கும். தேங்க்யூ. இந்த 1 கப்பு கொள்ளு எடுத்துருக்கோம். இதை நம்ம போட்டு தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 1 ஹவர் ஊற வச்சிடலாம். இது வந்து நான் வறுத்து எடுத்துருக்கிறேன். பச்சையாக போட்டால் வேகாது, அதனால் வறுத்துருக்குறேன். ஒரு 1/2 ஹவர் இல்லை 1 ஹவர் இதை ஊற விட்டுட்டு நம்ம வேக வைக்கலாம். இது நம்ம ஊற வச்சு 1 ஹவர் ஆகிட்டுது. மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு விசில் வந்தவுடனே சிம்மில் விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அது கொஞ்சம் மெதுவாக வெந்ததுன்னா நல்லா வெந்துடும். அதனால் சிம்மில் வச்சிடலாம். நம்ம கொள்ளு வச்சு ஒரு துவையலும் அரைக்க போகிறோம், ஒரு ரசமும் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு 2 தக்காளி எடுத்து தண்ணியில் போட்டிருக்கிறேன் கழுவிட்டு. இதுக்கு ஒரு 2 சொல அளவுக்கு புளி எடுத்துருக்குறேன். இதையும் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு, இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதை ஒரு கொதி வர அளவுக்கு விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். தக்காளி புளி போட்டது நல்லா கொதிச்சிடுச்சு. இதை இறக்கி வச்சுட்டு இதில் கொஞ்சமாக மல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை போட்டுடலாம். கொத்தமல்லி இலை எதுக்காக நம்ம இந்த சுடு தண்ணியிலேயே சேர்க்குறோம் அப்படின்னா, அது நம்ம சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுக்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும் ரசம். அதனால் அந்த தண்ணியிலேயே நம்ம போட்டுருக்கோம். ஒரு விசில் வந்துடுச்சு கொள்ளு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். ஆறு விசில் விட்டுருக்குறோம். இந்த கொள்ளு வேகிறதுக்கு நல்லா வெந்திருக்குது பாருங்கள். இப்போது அந்த கொள்ளை தண்ணி எடுத்துட்டு கொள்ளு வேக வச்ச தண்ணியை நம்ம தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். இது கூட ஒரு கரண்டி கொள்ளு சேர்த்துக்கலாம். இந்த கொள்ளு வேக வச்சதை நம்ம தனியாக வச்சுருக்குறோம். இது ஆறட்டும். இது வந்து நம்ம துவையல் பண்ணிக்கலாம். கொள்ளு வேக வச்ச தண்ணியும் ஒரு கரண்டி கொள்ளும் போட்டிருக்குறோம். இது நல்லா ஆறின பிறகு மிக்சியில் ஒரு அடி அடித்து இது ரசத்துக்காக இதை எடுத்துக்கலாம். கடாய் வச்சுருக்கோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 10 மிளகு, ஒரு 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக சீரகம். இந்த மிளகு 10 மிளகு, 2 காஞ்ச மிளகாய், ஒரு கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் சீரகம். இது லேசாக எண்ணெயில் வாட்டிட்டு இது கூட 10 இலை கருவேப்பிலை போட்டுக்கலாம். லேசாக வறுத்துட்டு இதை எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம கொள்ளு துவையலுக்காக இதை நம்ம வறுத்துருக்குறோம். இதை அதில் சேர்த்து கொள்ளு துவையலுக்கு அரைச்சிக்கலாம். நம்ம ரசத்துக்காக புளி தக்காளி இதெல்லாம் ஊற வச்சுருந்தோம். சுடு தண்ணியில் ஆறிடுது. இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரசத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். அந்த கொள்ளும் அந்த தண்ணியும் சேர்த்து இப்படி கொரன்னு அரைச்சிருக்கிறோம். இப்போ இந்த ரசத்துக்கு புளியெல்லாம் கரைச்சிருக்கிறோம்ல, அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம தாளிச்சிட்டு இந்த ரசத்தை கடாயில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம கொள்ளு அரைச்ச அதே ஜார்லேயே கொள்ளுத்தொவையலுக்கும் நம்ம போட்டு அரைச்சி எடுத்துடலாம்.
மிளகாய், கருவேப்பிலை, மிளகு எல்லாம் வறுத்ததையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ரசம் செய்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்குறோம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சம் பொரியணும். கொஞ்சம் செவந்து வரும்போது பொரிஞ்சிடும். செவந்து வரும்போது இதில் ஒரு 10 பல் பூண்டு எடுத்து நசுக்கி வச்சுருக்கிறேன். இந்த நசுக்கின பூண்டு இதில் சேர்த்துடலாம். லைட்டாக வதக்கினா போதும். 1 ஸ்பூன் சீரகம் பவுடர், 1 ஸ்பூன் மிளகு பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் தூள். இது 3ஐயும் இது கூட சேர்த்து லேசாக கலந்து விட்டால் போதும். இப்போ இதோட நம்ம இந்த ரசத்துக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்ல சூடு வந்தால் போதும், கொதிக்கக்கூடாது. ஒரு நல்ல சூடு, நல்ல நுர கட்டி வரும் இல்லைங்களா, அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது நல்ல எஃபெக்ட். இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வாரத்தில் 2 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி துவையல் அரைச்சி இந்த மாதிரி ரசம் பண்ணி கொள்ளுலேயே சாப்பிட்டோம்னா நல்ல வெயிட் லாஸ் ஆகும். கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டே வரும்போது கொலஸ்ட்ரால் கம்மியாகும். உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் போட்டுக்கு. நல்ல நுரக்கட்டி வரும்போது இதை இறக்கிக்கலாம். லேசாக கொதி வருது, அங்கங்கே கொஞ்சம் இப்படி கலந்து விட்டுடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசம். இந்த புளி மட்டும் கரெக்டான அளவு சேர்த்துக்கிட்டோம்னா ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் கொள்ளு வேக வச்ச தண்ணியிலையும் பண்ணுவாங்க. ஆனால் அதை விட நம்ம அந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சி ஊற்றி வைக்கும்போது அது இன்னும் நல்ல எஃபெக்டாக இருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். பாருங்க, அங்கங்கே அப்படியே கொதிக்குது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கலாம். கொள்ளு துவையல் அரைச்சிருக்கிறோம். இந்த துவையல் கூட நம்ம சீரகம், மிளகு சேர்த்துருக்குறோம். அது எதுக்காக சேர்த்துருக்குறோன்னா, அது சேர்த்து அரைச்சி நம்ம சாப்பிடும்போது அந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப ஸ்ட்ரென்த்தும் கூட. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது வேணுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே பார்க்குறீங்க, கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு சேரும்.